ரோபோ சங்கர் இருக்கும்போது மாதம் எத்தனை லட்சம் இஎம்ஐ கட்டினாரு தெரியுமா? அதை அடைக்கிறதுக்காக அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு செலிபிரிட்டி பேசியிருக்கிறாரு. கடந்த 18ஆம் தேதி உடல் நலக்குறைவால ரோபோ சங்கர் யாருமே எதிர்பாராத வகையில் இறந்துட்டாரு. இது பல பேருக்கு அதிர்ச்சியையும் தூரத்தையும் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல திரைத்துறை சார்ந்தவங்க, அரசியல்வாதிகள் அப்படின்னு பல பேர் ரோபோ சங்கருடைய மகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவங்களால முடிஞ்ச வார்த்தைகளை சொல்லி தேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அவருடைய இறுதி சடங்குக்கு பல பேர் வந்திருந்தாங்க. குறிப்பா கமலஹாசன் வந்திருந்தாரு. அவர் வந்ததுனாலேயே கண்டிப்பாக ரோபோ சங்கருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு கூட பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கமல் ஃபேனு. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல அவரை பற்றியான பல தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக நாஞ்சில் விஜயன் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதுதான் இப்போ வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு. அதாவது ரோபோ சங்கர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மகளான இந்திரஜா சங்கர் வந்து சமீப காலமாக அவர் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் பார்த்துட்டு எதுக்காக இந்திரஜா இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் சர்ச்சைக்குரிய ப்ரொமோஷன் ஆச்சு, இதற்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் தங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அவங்கள ட்ரோல் பண்ணி கூட பல ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலை தான் அவருடைய நண்பரான நாஞ்சில் விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய கடன் இருந்துச்சு. குறிப்பாக அவருக்கு சரியான பட வாய்ப்புகளும் கிடைக்கல. அதே போல் சின்னத்துறையிலையும் அவருக்கான பல வாய்ப்புகள் கிடைக்காமலே இருந்துச்சு. காரணம், அவரால் வர முடியுமா, வந்து அதை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதோடைய மன அழுத்தம் அவர் மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் அவருக்கு கடன் ஜாஸ்தியாக இருந்ததாகவும் மாதம் இஎம்ஐ மட்டுமே 1.5 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அதை சொன்னோடனே அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் கிட்டுறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை அவங்க தாங்கிக்கிட்டு கூட ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்குமே அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கான அருகதையே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக மனசு பாரத்தோட சொல்லியிருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.